ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் ராகி ஸ்ப்ரவுட்டட் சாக்கோ மால்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே நாளே பார்த்தீங்கன்னா ராகியை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்து நல்லா தண்ணியை நல்லா ஒரு 5 to 6 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்கிற கல்லெல்லாம் நம்ம எடுத்துட்டு ட்ரை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அதில் வெயிட் வைக்கணும். தண்ணி மட்டும் இருக்கவே கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு முளைக்கட்டுறது சரியாகவே வராது. அதுக்கப்புறம் மறுநாள் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணணும். இல்லைனா பிசுன்னு இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா முளைக்கட்டி வந்ததுக்கப்புறமா நம்ம வெயிலில் காய போடணும். ஃபஸ்ட்டு நல்லா வெயிலில் காய போட்டு ஒரு 1 day ஃபுல்லாக நீங்கள் வெயிலில் காய போட்டுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். காய போட்டதுக்கப்புறமா எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஒரு சூடு பறக்க நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வர அளவுக்கு நல்லா நீங்கள் வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அது கூட பாதாம், முந்திரி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் சேர்க்கலாம். இல்லைனா பார்த்திங்கன்னா சுக்கு சேர்த்துட்டு நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சிக்கலாம். கம்மியாக இருந்தால் மிக்சியில் அரைச்சிக்கலாம். நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் கொடுத்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆற வச்சுட்டு அது கூட நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்க்கணும். அதாவது நாட்டு சக்கரை சேர்த்துட்டு அது கூட சாக்கோ பவுடரும் சேர்த்திங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. இது பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே குடிக்கலாம். சாக்கோ பவுடர்லாம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது கூட சேர்க்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணிவிட்டு தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்படி வறுத்துட்டு நல்லா நம்ம வீட்டில் செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1 month வரைக்குமே அப்படியே நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எப்போ வேணுமோ மார்னிங் டெய்லியுமே நம்ம எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கும் போது ரொம்பவே ஹெல்த்தி. ஏன்னா நம்ம முளைக்கட்டி அதுக்கப்புறம் நம்ம குடிக்கிற இந்த ட்ரிங்க்ஸ் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்தளவுக்கு நல்லா நான் வறுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இது கூட பாதாம், முந்திரி, நான் சுக்கு சேர்த்துருந்தேன். சுக்கு சேர்த்துட்டு அது கூட நாட்டு சக்கரை, சாக்கோ பவுடர் சேர்த்து அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் நீங்கள் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா 1 கிளாஸ் பாலுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு குடிங்க. டெய்லியுமே குடிச்சிடுவாங்க. நீங்களும் குடிக்கலாம், பெரியவங்களும் குடிக்கலாம், சின்னவங்களுமே குடிக்கலாம். குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தி. நம்ம டீ காஃபிக்கு பதிலாக கூட இதை குடிச்சிக்கலாம். ரொம்பவே நல்லது. ராகி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். உடம்புக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. அதுவும் நம்ம முளைக்கட்டி அதுக்கப்புறமா நம்ம அது கூட நட்ஸ்லாம் சேர்த்து குடிக்கும்போது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வறுத்துட்டு வெயிலில் காய வைக்கிறதுனால நம்ம இந்த ராகி பவுட்ரு கொதிக்க வைக்கணுன்றது இல்லை. நல்லா சுட ஒரு கிளாஸ் பாலில் பார்த்திங்கன்னா இதில் 1 ஸ்பூன் போட்டு கலக்கிட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா அவ்வளோதான். உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்ற நீங்கள் யோசிச்சிங்கன்னா கொதிக்கிற பாலில் போட்டு ஒரு 2 seconds 3 seconds நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.